வெல்கம் பேக் டு மாஸ் மிருதுலா மீடியா. நான் உங்கள் மிருதுலா. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி டு ஓசூர் போகிற வழியில் 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க மல்லச்சந்திரம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் போக போகிறோம். அந்த கிராமத்துக்கு ஏன் போக போகிறோன்னா 4000 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இறந்ததுக்கு அப்புறமா புதைக்கப்பட்ட இடத்த தான் பார்க்க போகிறோம். ஆதி காலத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடலை இறந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. அத காட்டு விலங்குகள், கழுகுகள் இதெல்லாம் சாப்பிட்டுடும். அதுக்கப்புறமா தன்னோட வாழ்ந்து இறந்தவங்களோட உடலை விலங்குங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. புதிய கற்காலத்தோட ஆரம்பத்துல இறந்து போனவங்களோட உடலை அவங்க வாழ்ந்த இடத்துலயே, அதாவது அவங்க எங்க வாழ்ந்தாங்க, குகை, மலை இந்த மாதிரி இடத்துல தானே வாழ்ந்தாங்க. ஸோ அந்த கல்லு மேலேயே அவங்க உடலை வச்சு சுத்தி கற்பலகையில வச்சு மேல ஒரு கேப்ஸ்டோன் போட்டு மூடிட்டாங்க. இதோட பேரு கல் திட்டை. அவங்க மலையில இருந்து பிளெயின்ஸுக்கு வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. பிளெயின்ஸ்ல வாழும்போது இறந்து போனவங்களோட உடலை மண்ணில் பல்ல நோண்டி அந்த உடலை வச்சுட்டாங்க. வச்சுட்டு அப்புறமா ஒரு பெருங்கல்ல மேலே வச்சாங்க. ஏன்னா விலங்குகள்லாம் தள்ளி சாப்பிடாம இருக்கணும்ல, அதுக்காக தான். அதுக்கப்புறமா அடையாளத்துக்கு அதை சுத்தி கற்களை வட்டமா வச்சாங்க. இந்த அடக்குமுறைக்கு பேரு கல்வட்டம். அடுத்த கட்டமா மண்ணை தோண்டி புதைச்சாங்க இல்லையா, அப்படி இல்லாம மண்ணை தோண்டிட்டு அதை சுத்தி நாலா பக்கமா கற்பலகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உடலை வச்சுட்டு அதுக்கு மேல பெரிய கேப்ஸ்டோன் போட்டு மூடிட்டாங்க. அடையாளத்துக்கு சுத்தி வட்டமா கற்களை வச்சாங்க. இது பேரு கல் பதுகை. சுடுமண்ணை யூஸ் பண்ணி பானைகள் செய்ய கத்துக்கிட்ட காலத்துல ஈமப்பேழை, அதாவது சாக்கோபார்கஸை செஞ்சாங்க. இது ஒரு மனிதனை புதைக்கிற அளவுக்கு பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம கால்களும் இருக்கும். இதுல அந்த உடலை வச்சு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு எதனா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி புதைச்சிடுவாங்க. இதனோட வளர்ச்சியா இறந்து போனவங்களோட உடலை அடக்கம் செஞ்ச இடத்துக்கு மேல கல்புடை சிற்பத்தை வச்சாங்க. கல்புடை சிற்பம்னா வேற ஒண்ணும் இல்ல, கல்லிலேயே உருவங்களை வடிப்பாங்க. இறந்து போனவங்க என்ன காரணத்தினால இறந்து போனாங்க அப்படின்றத இந்த கல்லுல வடிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் விலங்கோட சண்டை போட்டு இறந்துருந்தாங்கன்னா அவரு விலங்கோட சண்டை போடுற மாதிரி வடிப்பாங்க. சப்போஸ் அவரு எதிரியோட சண்டை போட்டு இறந்துருந்தாங்கன்னா அவரு எதிரியோட சண்டை போடுற மாதிரி வடிப்பாங்க. இதுக்கு பேர் ஹீரோ ஸ்டோன், அதாவது நடுக்கல். சில இடத்துல வீரக்கல்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 4000 இயர்ஸுக்கு முன்னாடி நியோலித்திக் ஏஜ்ல வாழ்ந்த மக்களை அடக்கம் செய்யப்பட்ட கல் திட்டைகளை தான் பார்க்க போறோம். அதுக்காக தான் நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்க மல்லச்சந்திரம் கிராமத்துக்கு வந்திருக்கோம். சின்ன காடு மாதிரி ஒண்ணு இருக்கு, அது உள்ள ஒத்தடி பாதை ஒண்ணு போகுது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாம்பு புத்து. இதை வந்துட்டு பாம்பு கட்டாது, கரையான் தான் கட்டும். ஆனா இதுல பாம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம டால்மனை பார்க்க போலாம். நம்ம டால்மன் பக்கத்துல வந்துட்டோம். டால்மன்ஸ் கிட்ட இருக்கு. இது எல்லாமே கல்திட்டை ஃபார்ம்ல தான் இருக்கு. இது செகண்டரி பரியல் நடந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்டரி பரியல்னா இறந்து போன உடலை காட்டுல புதைச்சிட்டோ இல்ல காட்டுல போட்டுட்டோ வந்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த டால்மனை ரெடி பண்ணுவாங்க. இந்த டால்மனை ரெடி பண்றதுக்கு எப்படியோ ஒரு 20 days ஆகும் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த விலங்குகள் சாப்பிட்ட உடலோட மிச்சமோ இல்ல மண்ணில் புடைச்ச உடலோட மிச்சமோ எடுத்துட்டு வந்து இந்த டால்மன் உள்ள சடங்கு பண்ணுவாங்க. இங்க பாருங்க, கீழே ஒரு கற்பலகை வச்சிருக்காங்க.
அதை சுத்தி நாலா பக்கமும் கற்பலகை வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சைடு கற்பலகை விழுந்துடுச்சு, அதனால உங்களுக்கு 3 பக்கம் தான் தெரியுது. இது உள்ள அந்த மிச்சமான உடலை வச்சுட்டு மேல இங்க பாருங்க இந்த கேப்ஸ்டோன் போட்டு மூடிடுவாங்க. இங்க பாத்தீங்களா சின்ன ஒரு ஹோல் இருக்கு. இது எதுக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை காணிக்கையா உள்ள போடுறதுக்கு தான். இந்த எல்லா ஹோலுமே கிழக்க நோக்கி, அதாவது சன் ரைஸ் ஆக ஈஸ்ட நோக்கி தான் இருக்கும். இந்த ஸ்கொயரை சுத்தி குட்டி குட்டி கற்களை வட்டமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பெரிய பெரிய கற்பலகைகளை சுத்தி வட்டமா வச்சிருக்காங்க. அந்த கற்பலகைகள் 12 ஃபீட்டுக்கு இருக்கு. இது உடஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வரிசையா தெரியல. இந்த கற்பலகைக்கு மேல கர்வா பண்ணியிருக்காங்க. இது அந்த காலத்துல எப்படி கர்வா பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்தியால 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அயன் பயன்பாட்டுல இருந்ததா சொல்றாங்க. ஆனா இது அதுக்கு முன்னாடி 3000 இயர்ஸ்ல பண்ணது. மேபி அப்போ அயனை கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த கற்பலகையை சுத்தி திரும்பவும் குட்டி குட்டி கற்களை வட்டமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 5 ஃபீட் அளவுல இருக்க கற்பலகை வட்டமா வச்சிருக்காங்க. இது ஒரு இடத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க இருக்கிறதுல 2 டால்மென் பெருசா இருக்கு. மேபி அது இனக்குழுவை சார்ந்த தலைவரோட டால்மென்ஸா இருக்கலாம். ஏன்னா அப்போ ராஜான்ற ஃபார்மே உருவாகல. ஏன் இப்ப நம்ம கும்பிட்டு இருக்க கடவுளே மனுஷன் அப்ப கண்டுபிடிக்கல. இது மட்டும் இல்லாம எழுத்து வடிவமே அப்போ உருவாகல. இதுக்குள்ள பாருங்க சின்ன சின்னதா ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இதுதான் எழுத்து வடிவங்களோட ஸ்டார்டிங். இப்போ நம்ம காலத்துல சென்னை மெரினா பீச்ல அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் பொதுச்ச இடத்துல நினைவிடம் கட்டியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க இனக்குழுவை சார்ந்த தலைவர்களுக்கு இந்த பெரிய டால்மென்ஸை கட்டியிருக்காங்க. ஆனா அந்த தலைவர்கள் யாருன்னு நம்மளுக்கு இப்போ தெரியல. வரலாறு பார்த்தீங்கன்னா அசோகர்ன்ற ஒரு மன்னர் வாழ்ந்தது பல வருடங்களா மக்களுக்கு தெரியாது. ஒரு ஆராய்ச்சியாளர் தான் அசோகர்னு ஒரு மன்னர் இருந்தாருன்னு மக்களுக்கு சொன்னாரு. இங்க இருக்கிற டால்மென்ஸ் எல்லாம் 30 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த ஊர் மக்கள்லாம் இத பாண்டவர்கள் கோயில் நினைச்சு கும்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க ஒர்க் பண்ண வந்த ஒரு டீச்சர் தான் இது கற்காலத்தை சார்ந்த அடக்க செய்யற இடம்னு கண்டுபிடிச்சாங்க. பாத்தீங்களா, நம்மளுக்கு ஒன்று தெரியலனாவோ இல்ல ஒன்று புரியலனாவோ அதை கடவுள்னோ இல்ல பேயினோ சொல்றோம். இந்த தண்ணி தேங்குற இடத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன பள்ளங்களா இருக்கு இல்லையா? அது என்னன்னா ஸ்டோன் ஏஜ்ல ஸ்டோன்ஸ் வச்சு தானே ஆயுதங்கள் செய்வாங்க. அந்த ஆயுதத்தை தண்ணியை தொட்டு தொட்டு இந்த கல்லு மேல வச்சு ஷார்ப் பண்ணுவாங்க. அப்போ உருவானதான் இந்த மார்க்குன்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த இடத்தெல்லாம் எப்படி உடைச்சிருக்காங்க. இதை உடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் உள்ள வச்சு புதைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதோட சேர்த்து புதையிலே வச்சு புதைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு இப்ப இருக்கிற மக்கள்லாம் இதை உடைச்சு பார்த்திருக்காங்க. ஆனா கற்காலத்துல கல்லை தவிர என்ன இருக்கும்? லட்சக்கணக்கான வருடங்களா மனிதர்கள் பிறக்குறாங்க, வளர்றாங்க, இறக்குறாங்க. அந்தந்த காலத்துல இருந்த மக்களுக்கு அந்தந்த தேவை இருந்திருக்கும், கோபம் இருந்திருக்கும், சந்தோஷம் இருந்திருக்கும், துக்கம் இருந்திருக்கும். ஓவராலா பார்க்க போனா எல்லா காலத்திலயும் வாழ்ந்த மனிதர்களோட இமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் ஒன்னாதான் இருக்கு. இந்த இவ்வளோ பெரிய காலத்துல நாம ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாவும் மகிழ்ச்சியாவும் இருப்போம். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.